நீங்கள் ஒரு காலேஜுக்கு போய் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா ஐ வுட் லைக் டு நோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ எனக்கு தெரியும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ அப்படின்னா எனக்கு, வாண்ட் அப்படின்னா விருப்பம், டு நோ தெரிய இருக்கிற, ஐ வாண்ட் டு நோ. ஐ வாண்ட் டு நோவை விட ஐ வுட் லைக் டு நோ அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரெஸ்பெக்டாக ஜென்டலாக இருக்கும். ஐ வுட் லைக் டு நோ த கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஓகே, ஐ வுட் லைக் டு நோ தி ஃபீஸ் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு விவரம் சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ வுட் லைக் டு டெல். டெல்னால் சொல்கிறது. ஐ வுட் லைக் டு டெல் ஒன் இன்ஃபர்மேஷன். இந்த ஒன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வவ்வல் லெட்டராக ஆரம்பிக்குது. ஸோ ஆன் யூஸ் பண்ணுறோம். ஐ வுட் லைக் டு டெல் சம்திங். நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கணும்னு விரும்புகிறீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ வுட் லைக் டு ஓப்பன் எ பாக்ஸ். ஓகே, ஐ வாண்ட் டு ஓப்பன் எ பாக்ஸ் இப்படியும் சொல்லலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ வுட் லைக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? கோயிங் அவுட், வெளியே போகணும். ஓகே, இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி சேனல் நேம் தமிழ் வழி இங்கிலீஷ், அந்த சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.